Hi friends, இந்த வீடியோவில் நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங் பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங் அதில் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன, அதோட எப்படி சம் போடணும் அப்படின்னு பேசிக் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதை வச்சு நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஒரு அட்வான்ஸ் இல்லஸ்ட்ரேஷனாகவே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல் சென்ட் டு சைட்டு, எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர், லேபர், அப்புறம் மிஷின் காஸ்டிங் 30,000 ரிமைண்ட் இன் யூஸ் ஆன் சைட் ஃபார் 1/5 ஆஃப் இயர். இட்ஸ் ஒர்க்கிங் லைஃப் எஸ்டிமேட்டட் 5 years. ஸ்கிராப் வேல்யூ 2,000. சூப்பர்வைசர் பேமெண்ட் வேஜஸ் 2,000 பெர் மந்த்து. அது ஆல் அதர் எக்ஸ்பென்ஸ் 14,000. மெட்டீரியல்ஸ் ஆன் சைட் 2,500. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 2/3 கம்ப்ளீட்டட்னு கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட்னா என்ன அர்த்தம்னா ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. 80% வாஸ் பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சஸையும் கண்டினியூ பண்ணி எழுதிருங்க. 43,000 மெட்டீரியல் சென்ட் டு சைட். ஜூனியர் இன்ஜினியர் 12,620. அடுத்து லேபர் 1,02,220 கொடுத்துட்டாங்க. அடுத்து டெப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் என்னென்னா அதோட நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். டெப்ரிஷியேஷன் ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பை எஸ்டிமேட்டட் லைஃப். இங்கே ஆன் சைட் ஃபார் 1/5ன்னு சொல்லிட்டதுனால இன்ட்டு 1/5 போட்டாச்சு. ஸோ 1,120. சூப்பர்வைசர் வேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2,000 பெர் மந்த்து அண்ட் ஹேட் டிவோட்டட் 1/2ன்னு சொல்லிட்டாங்க. அதனால 2,000 இன்ட்டு 9. ஏன்னா 9 months தான் அவனுக்கு வேஜஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா 31st ஏப்ரல் ஆரம்பிச்சிருக்கு, 31st டிசம்பரில் முடிஞ்சிருச்சு. ஸோ 9 months தான் வேஜஸ் கொடுத்துருக்கோம். இன்ட்டு 1/2 ஏன் போட்டிருக்கோம்னா டிவோட்டட் 1/2 ஆஃப் ஹிஸ் டைம் ஆன் தி கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால இன்ட்டு 1/2. அதர் எக்ஸ்பென்சஸ் 14,000 போட்டாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைட் 2 lakh போட்டாச்சு. மெட்டீரியல் அட் சைட் 2,500 அதுவும் போட்டாச்சு. இது ஒர்க் அன்சர்டிஃபைட் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு முக்கியமான அட்வான்ஸ்ட் ப்ராப்ளமோட ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கான மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 2/3 ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட்னு சொல்லிட்டாங்க. இந்த 1,77,460 எப்படி வந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்ம போட்ட வரைக்கும் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் போட்டிருக்கோம், இதில் 2 lakh சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த இதிலேருந்து இந்த 2,500 கழிச்சிங்கன்னா வர்றது தான் அந்த 1,77,460. இந்த அமௌண்ட் இது வரைக்கும் என்ன வரைக்கும் தான் போட்டிருக்கோம். இதுலேருந்து இந்த மெட்டீரியல் சைட்டை கழிச்சிங்கன்னா அந்த 1,77,000 அது 2/3க்கு. ஓகேவா, அதுதான் 2/3க்கு. ஸோ அது 2/3 இருந்துச்சுன்னா நம்ம 1/6 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 1/6 எப்படி வந்துச்சுன்னா 2/3 - 1/2. 2/3 பாதி. ஸோ 2/3 - 1/2. அதனால் 1/1/6. 1/6க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அந்த ஒர்க் அன்சர்டிஃபைட். இந்த ஒர்க் அன்சர்டிஃபைடுங்கிறதுக்கு ஏன் நம்ம ஹாஃபாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதுதான் இந்த 44,365 ஒர்க் அன்சர்டிஃபைட். இப்போ இதை நீங்கள் டோட்டலாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் நோஷனல் ப்ராஃபிட். இதோட டோட்டல்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட். இப்படி போடக்கூடாது, நான் உங்களுக்கு ஃபார்மேட்டில் போட்ட மாதிரியே சொல்லிக் கொடுங்க. இந்த நோஷனல் ப்ராஃபிட் போட்டுருங்க. அந்த நோஷனல் ப்ராஃபிட்டை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் இப்போ தான் பார்க்கணும். நம்ம அப் டு 25 இல்லை 25 to 50 இல்லை எபவ் 50 அப்படின்னு பார்க்கணும். இங்கே கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 4 lakh, சர்டிஃபிகேட் 2 lakh. ஸோ இது 50 தாண்டிடுச்சு. ஐ மீன் 50 and above. ஸோ 2/3. அதனால நோஷனல் ப்ராஃபிட் ஆன்சர் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா மொத்த இதில் 80% தான் ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 80% by 100 அவ்வளோதான். இதுதான் ப்ராஃபிட் லாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. அது போக ரிமைனிங் இருக்கிறத ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட அட்வான்ஸ்டு ப்ராப்ளம். இவ்வளோ தான் இருக்க முடியும். இதில் அந்த 1/2 ஏன் நம்ம ஒரு அன்சர்டிஃபைடுக்கு போடுறோங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.